ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சில பேர் கட்சியை கவலைக்கிடமாக்கி ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதை காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் இருப்பவர்கள்தான். நன்றி மறப்பது நன்றன்று. அதனால்தான் நாங்கள் மத்திய அரசுக்கு நன்றியோடு இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனிடம் நான் பேசிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை தான் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும், நயினார் நாகேந்திரனிடம் தாம் பேசியதாகவும், இருவரும் விரைவில் சந்திப்போம் எனவும், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிவித்தார். அடுத்தடுத்த புயல்கள் உருவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளது திமுக அரசுக்கான அபாய மணி என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். நடிகர் ரஜினி மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஜினியும் ராஜாவும் மதுவை பற்றி பேசியும், கிசுகிசு பேசுவதை பற்றி பேசியும் அவர்கள் மீதான மரியாதையை அவர்களே கெடுத்துக் கொண்டனர் என தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லை. சில பிரிவுகளுக்கு மட்டும் தற்காலிக தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களுக்கு ஊடுருவல்காரர்கள் அச்சுறுத்தலாக மாறியுள்ளனர் என தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அவர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என சபதம் விடுத்துள்ளார். ஜார்க்கண்டில் நடந்த துப்பாக்கி சண்டையில் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ரூபாய் 1 கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்ட சக்தேவ் சோரன் உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என கூறியுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை, அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருந்தது. இந்தியா ரஷ்யா இடையே உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும். இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது. நீண்டகால ரஷ்யா இந்தியா நட்பு, கலாச்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றியுள்ளது. தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டல்லாஸில் இந்தியர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கியூபாவை சேர்ந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். கிராண்ட் ஸ்விஸ் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் 2026இல் நடக்கும் கேண்டிடேட் தொடருக்கு தகுதி பெற்றுள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.